ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்னப்பா வீடியோ? இன்னைக்கு ரிபப்ளிக் டே இல்லையா? ஆமா. அதனால ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? ரிபப்ளிக் டே சிக்கன் பிரியாணி. வாவ், சிக்கன் பிரியாணியா? சூப்பர். ஃபுல் வீடியோ பாருங்க, நல்லா ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ரிபப்ளிக் டேக்கு என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கங்கறது கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னம்மா பண்ற? பிரியாணி பண்ண போறேன். என்னத்துக்கு? இன்னைக்கு ரிபப்ளிக் டே இல்ல, அதனால ரிபப்ளிக் டே பிரியாணி பண்ண போறேன். ஆஹா, நம்ம நாட்டுல அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. சரி, இப்ப என்ன பண்ற? அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன்டி பிரியாணிக்கு. சூப்பர். ரிபப்ளிக் டே நாளைக்கு பிளாக் நைட்டி போட்டு இருக்கிறியா? யூ ஹேவ் நோ ஷேம் கேர்ள். சரி, நம்ம எப்படிக்கிறோமா பாத்திரம் என்னம்மா பண்ற? பிசினஸ் ட்ரிப் நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. எவ்வளவு காசுமா? லட்சம் கோடி சீஜா மில்லியன் பில்லியன். சிக்கன் பிரியாணி. நீ இன்னும் பிரியாணியே செய்ய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள விருந்தாளிங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார். பார், முதல் விருந்தாளி இவர்தான். போடுங்க. எனக்கு ஆல்பர்ட் ஜான்சனையும் தெரியாது, ஆம்லெட் ஜான்சனையும் தெரியாது, எல்லாம் பொய். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? வந்து எல்லாத்துலயும் வாய் வைக்குது, வச்சிருச்சு. எனக்கு வாமிட் பண்ற மாதிரி இருக்குது. என்னம்மா கீழே சத்தம்? அதுக்குள்ளெல்லாம் வாய் விடாது, போ வெளில போ. போதும், போறியா உதவ போறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டுக்குள்ளே வந்து பாஸ்டா, மீந்து போன பாஸ்டா. நான் பாஸ்டாலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு சும்மா எனக்கு டேஸ்ட்டுக்காக இந்த ப்ரெட்டுக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்றாங்க. பாருங்கள், சரி இந்த ப்ரெட்டில் பார்ப்போம். இது பாருங்கள், இந்த ப்ரெட்டில் எதுவுமே இல்லை, ஏமாத்துறாங்க. நடுவில் கொஞ்சோண்டு சீஸு, இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னப்பா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது? நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நீயே ரெடி பண்ண மாதிரி பேசுகிற. ப்ரெட்டு தானே, கடையிலேருந்து வாங்கி ப்ரெட்டு அப்படியே போட்டு கொடுக்குற. அது என்ன ஒரு ப்ரெட்டுக்குள்ளே 4 பாஸ்டா துண்டு, இன்னொரு ப்ரெட்டுக்குள்ளே இவ்வளோண்டு சீஸ் வச்சு கொடுக்குற? ஆமாப்பா, நீ பாஸ்தா மேகி எதுவுமே சாப்பிட மாட்ட. சரி கொஞ்சம் போனா போயிட்டு போதுமே அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டுக்கு வச்சேன். எப்போ சுட்ட பாஸ்டா அது? நேற்று இது மீதியா? இல்லைப்பா, இப்போ பண்ணப்பா உன் பொண்ணுக்கு. எனக்கு வந்து ப்ரெட்டு காஞ்சி போன ப்ரெட்டு போடுறீங்க. நான் பாரு, ஆண்கள் நலவாரிய சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ அதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு சங்கம் இருக்கானே? இருக்கு பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? என்னம்மா பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்டா, அதான் வெங்காயம் போட்டிருக்கேன், வதங்கிட்டு இருக்கு.
பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி. 3 pieces there. சிக்கன் பிரியாணி ரெடி. நல்ல லெக் பீஸா வைடா. ஆமா வர்றவன்லாம் லெக் பீஸ் கேட்டா நான் எங்க போறது? என்னப்பா இதுதான் ரிபப்ளிக் டே பிரியாணியா? பீஸ் எல்லாம் ரொம்ப சுருங்கி போய் கிடக்கு. என்னடா கால் ரொம்ப சூம்பி போயிருக்குது. போலியோ அட்டாக்கான கோழியா? யோ நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலையை வைப்பான். சாப்பிட்டு போயா. சரி சரி ஓ. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேனே. ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. கேவலம் இந்த காதர்பாய் பிரியாணிக்காக நான் ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த. கலர் கலராக இருக்கணும்ல ரிபப்ளிக் டே பிரியாணி. இன்னும் ஒரே கலரில் இருக்கு. ரிபப்ளிக் டேனா கலர் கலராக இருக்கணும். மஞ்சள் பச்சை. மஞ்சளுக்கு இது ஓகே. மஞ்சள்ங்கிற ஆரஞ்சு. அதான்ப்பா உன் நாட்டுக்கு மட்டும் ரிபப்ளிக் டே மஞ்சள் கலர்ல இருக்கும். ஆதிவாசி அடக்கி வாசி. சூப்பராக இருக்கு.